ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம அஜித் சாரோட அட்டகாசம் திரைப்படத்தோட கதைய தான் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில நம்ம அஜித் சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது, அவரோட ஃப்ரெண்ட் 2 பேரு டேய் ஆப்போசிட்ல இருக்கிற சில ரவுடிங்க வம்பிழுக்காங்கன்னு சொன்னோனே, இவரு அடிக்கிறதுக்காக எந்திரிச்சு போவாருங்க. பட் இவருக்கு கனவுல தான் சண்டை போட தெரியும். நிஜத்தில பார்த்தா பயப்படுவாரு. இதுக்கப்புறம் தான் இவங்க அம்மா வந்து சொந்தமா ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சிருப்பாங்க. அந்த டிரைவிங் ஸ்கூல்ல சும்மாயும் மத்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது இவரு தான். இப்படி இருக்கையில, இவங்க அப்பாவ கொன்ன ஒருத்தன் வந்து இந்தியா நேரத்தில நம்ம அஜித் சாரையும், அவங்க அம்மாவையும் ஒண்ணா பார்த்துருவான். பார்த்த உடனே டக்குன்னு அவன் அஜித்தோட அம்மாகிட்ட பேச போகும்போது, அஜித் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துரும். என்னன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பாவ கொல்லும்போது, இவரோட கூட பிறந்த இன்னொரு அண்ணன் வந்து டக்குன்னு அந்த விஷயத்த பார்த்துருப்பான். இப்ப அந்த பையன் தான் இதுவோன்னு சொல்லி இவனையும் சேர்த்து கொல்லணும்னு நினைக்கும்போது தான், அஜித்தோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர விருந்துக்கு கூப்ட்டு, இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீங்க என் கணவர கொல்லும்போது பார்த்தா அந்த பையன நான் அன்னைக்கே தத்து குடுத்துட்டேன். இப்ப அவன் வெளிநாட்டுல இருக்கான். அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சரி ஓகே. நீங்க இப்படி சொல்றதுனால, நான் உங்க பையன எதுவும் செய்யல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவன் அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம அஜித் இருக்காரு பார்த்தீங்களா, இவரோட கார் சூட் ஷாப்ல ஒருத்தன் வேலை பார்த்துருப்பான். அவன் என்ன பண்ணிருவான்னா, பக்கத்துல இருக்கிற டிரைவிங் பழக்கம் வந்த ஒரு பொண்ண கூட்டு ஓடிருவான். இப்ப அவரோட அப்பா வந்து இங்க சண்டை போடும்போது, என் பொண்ண கூட்டிட்டு அவன் தான் தூத்துக்குடி போயிட்டான். நீ தான் கூட்டு வரணும்னோனே, என் காரையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவரு உடனே என்ன பண்ணுவாருன்னா, தூத்துக்குடிக்கு கிளம்புவாரு. பட் நார்மலா இவரு இங்க எப்பவும் போல பேண்ட் ஷர்ட் போட்டுப்பாரு. பட் தூத்துக்குடினோனே வேஷ்டி ஷர்ட் கட்டிட்டு கிளம்புவாரு. அப்போ வேஷ்டி ஷர்ட் கட்டி கிளம்பிடுமோனே, அங்க இருக்கிற எல்லாருமே இவருக்கு ரொம்ப மரியாதை குடுப்பாங்க. இவரு வேஷ்டி ஷர்ட்ட போட்டு வந்தனால தான் மதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, தூத்துக்குடியில பெரிய தல அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம அஜித் சார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சில பேர் இவருக்கு காசுலேருந்தே நெறைய மரியாதை வரைக்கும் குடுப்பாங்க. அப்போ அங்க ஒருத்தன அடிச்சு போட்டுப்பாங்க. அவருக்கு நான் இவரு ரத்தம் குடுத்துட்டு ஊருக்கு கிளம்பி வந்துருவாரு. கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்த காட்டுவாங்க. தூத்துக்குடியில இவரோட அண்ணன் இருக்காரு தெரியுமா? அவரு அங்க தான் இருப்பாரு. இவங்க அம்மா சொன்ன மாரி அவன் ஃபாரின் போயிருக்க மாட்டான். போற வழியில பாதியிலேயே தப்பிச்சு கரெக்ட்டா தூத்துக்குடியில ஒரு பெரிய ரவுடி ஆயிருப்பான். இப்ப இந்த விஷயத்துல வந்து அவன் அண்ணனுக்கு தெரியும். தம்பி தான் இங்க வந்துட்டு போயிருக்காங்க. இப்ப இவன் உடனே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தம்பிய வந்து இந்த மறுபடியும் தூத்துக்குடிக்கு வர வைப்பான். வர வச்சு டக்குன்னு அவன என்ன பண்ணுவான்னா, அவன அடிச்சு போட்டு, அவனுக்கு பதிலா இவன் திருப்பி சென்னைக்கு வந்து கிளம்பி போவாங்க. அப்ப அவன் தம்பிக்காரன் என்ன சொன்னான்னா, "இப்ப எதுக்குடா நீ கிளம்பி போற?" அப்படின்னோனே, "உன் அம்மா தான் என்ன பிரிச்சா. இன்னைக்கு அவள நான் சும்மா விட மாட்டேன். எப்படி நான் இத்தன நாள் வலிய தாங்குனேனோ, அதே மாரி அவளுக்கும் வலிய குடுக்க போறேன். அதுவும் உன் ரூபத்துல குடுக்க போறேன். உன்ன வச்சுக்கிட்டு தானே என்ன பிரிச்சா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க இருக்க அஜித் அதாவது அவர் தம்பி கூட சண்டை போட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டுட்ட என்ன சொல்லிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே ஒரு பெரிய ரவுடியோட மச்சான இவரு கொண்டிருப்பாங்க. அந்த கொலைப்பழிய வந்து இவன் தம்பி மேல போட்டு, இவன் தம்பிய சேர்த்து காலி பண்ணிட்டு, அங்க அவங்க அம்மாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி தான் இவரு கிளம்புவாரு. இப்ப இவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா, இங்க இருக்கிற ரவுடிட்ட வந்து இவர பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. சொல்லிட்டு நம்ம அஜித் சார வந்து அவர்ட்ட கோர்த்து விட பார்ப்பாரு. பட் இங்க தம்பிக்காரன் கொஞ்சம் பிரில்லியன்ட். அதாவது பேச்சிலேயே சமாளிச்சுருவான். இப்ப இவன் என்ன பண்ணிருவான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ரவுடிங்களுக்குள்ள பிரச்சனைய உருவாக்கி, இந்த பெரிய ரவுடிட்ட இருந்து இவரு இப்ப தப்பிச்சுருவாரு. தப்பிச்சதுக்கப்புறம் பெரிய ரவுடி இப்ப என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அஜித்த தேடி மறுபடியும் தூத்துக்குடிக்கு வரும்போது, அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, "டேய் இவன் என்னடா கேகாதியா இருக்கான். உன் விஷயத்துல இருந்தே கரெக்ட்டா ரவுடிய பிரிச்சு விட்டுட்டான்" அப்படின்னோனே, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன ஏதாவது பண்ணணும்டா" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க அம்மாவுக்கு இவரு நெறைய குடைச்சல் குடுப்பாரு. நம்ம அஜித் ஏற்கனவே இங்க ஊர்ல ஒரு பொண்ண லவ் பண்ணாருங்க. அதாவது இவர் தம்பி. இப்ப அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமானா, இவங்க காதல் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, அண்ணங்காரங்கிட்ட வந்து, "நீ என் பொண்ண விட்டுட்டு அவனுக்கு என்ன கேட்கிறியோ நான் அத தரேன்னோனே" சரி ஓகே. கொஞ்சம் பணம் தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி, பொண்ணையும் இவரு விட்டுருவாரு. அந்த ஹீரோயினையும் நான் இத்தன நாள் உன்ன நம்புனேன். ஆனா நீ ஏன் இப்படி பண்றன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அங்க இருக்கிற அவங்க அம்மாக்கு இப்ப கொஞ்ச நாளா இவன் ஏன் இப்படி நடந்துக்கிடுறான் அப்படிங்கிற விஷயம் எனக்கும் சுத்தமா புரியல அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த டைம் தான் இவரு நைட்டுக்கு நல்லா குடிச்சிட்டு ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்ப அங்க வந்து போலீஸ்காரங்க இவரு முதுகுல கை வச்சுருவாங்க. முதுகுல கை வச்சாலே இவருக்கு கோவம். போலீஸ்காரன்லேருந்து எல்லாத்தையும் அடிச்சு போடுவாரு. அடிச்சு போட்டோனே இவங்க அப்பாவ ஒருத்தன் கொன்னான் தெரியுமா? அவன் ஊர்லயே பெரிய ஆளா இருப்பான். இப்ப அவன் மூலமா இவங்க அம்மா இவர ஜாமீன்ல எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன கேட்பான்னா, இவன் இவ்வளோ சண்டை போடுறான். இவன் தான் உண்மையில அந்த பையனா அப்படின்னா, இவனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீங்க என் பையன காப்பாத்தீங்க. ரொம்ப நன்றி. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அஜித் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரவுடிட்ட அவர் தம்பி சரண்டர் ஆயி செத்துடலாம்னு சொல்லி வரும்போது, அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லிடுறான் பார்த்தீங்கன்னா, "தேடுற ஆடு சென்னையில இருக்கா. இவன் அவனோட ரெட்ட" அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த ரவுடிட்ட சொன்னோனே, அந்த ரவுடி அவன தேடி சென்னைக்கு கிளம்பிருவான். இப்ப இவன் சென்னை கிளம்பி போனதுக்கப்புறம் டக்குன்னு சென்னையில என்ன ஆகும்னா, அவங்க அம்மாக்கு இவன் பண்ற விஷயங்கள்லாம் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா சொந்தமா வச்சுருக்க அந்த கார் இதையும் இவன் வந்து வித்துருவான். இப்ப அவங்க அம்மா கோவத்துல என்ன சொல்லிருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு "உங்க அண்ணன வித்து தான் நான் உன்ன இப்படி வளர்த்தேன். உங்க அண்ணன் போகும்போது என்ன பார்த்தான். அவன் பார்த்த ஒவ்வொரு பார்வையும் என்ன இன்னைக்கு கொன்னுட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி அவங்க அண்ணன பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, அதாவது இங்க இருக்கிற அவன் அண்ணனுக்கு ஒரு மாரி ஆயிடும். அதாவது நம்ம தான் இத்தன நாள் நம்ம அம்மாவ தப்பா நெனச்சுட்டோம் அப்படின்னு நெனைக்கும்போது, அங்க இருக்கிற அந்த ரவுடி இருக்கான் தெரியுமா? இவங்க அப்பா கூட. அவனோட ஆளுங்க எல்லாருமே இங்க வந்து இந்த அஜித்திட்ட பிரச்சனை பண்ணும்போது, இவரு எல்லாரையுமே அங்க வச்சு அடி அடின்னு பொளந்துருவாங்க.
தெரிஞ்ச அவங்களோட ஓனர், அதாவது இவங்க அப்பாவ கொன்னவன் அந்த இடத்துக்கு வந்து, "தம்பி இதெல்லாம் தப்புன்னு" சொல்லும்போது, அஜித்துக்கு தான் அப்பாவ கொன்னது இவன் தான் சொல்லி அவன அடிக்க போனான். அப்போ இவன ஏற்கனவே தூத்துக்குடியில தேடி இருக்கிற ரவுடிங்களும் இந்த இடத்துக்கு வந்து, நம்ம அஜித்தோட தலையில கன்ன வச்சு, "உன் தம்பி என்கிட்ட மாட்டி விட்டு நீங்க தப்பிச்சிட்டி" அப்படின்னு கேட்கும்போது, டக்குனு அந்த இடத்துக்கு இவரோட தம்பியும் வந்து, அந்த ரவுடிங்கள கூட எல்லாத்தையுமே சண்டை போட்டு, இவங்க அப்பாவ கொன்னவனையும் இந்த அஜித் வந்து கொன்னுருவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் இவங்க மறுபடியும் என்ன பண்ணிருவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இவங்க கூட சண்டை போட்டனால மயக்கத்துல விழுந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது அஜித் என்ன சொல்றார்னா, "அம்மா நெனச்ச மாரி நான் ஃபாரின்லயே இருக்கிறதா இருக்கட்டும். நான் பண்ண தப்புக்கு எல்லாமே நான் இப்போ போய் தூத்துக்குடியில சரண்டர் ஆக போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து கிளம்புறதோட இந்த திரைப்படத்தோட கதைய முடிப்பாங்க. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்ன